குட் மார்னிங் சில்ட்ரன். போன வீடியோவோட தொடர்ச்சி தான் நம்ம இப்போ இதை பார்க்குறது. சரிங்களா? இந்த லெசனை நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? ஒவ்வொருத்தராக அந்த மாதிரி நம்ம எப்படி ஆன்லைன் கிளாஸில் படித்தோமோ அதே மாதிரியே படிங்க. சரியா? இந்த லெசன் நான் உங்களுக்கு படித்து காமிச்சேன். அந்த மாதிரி நீங்களும் படிங்க. சரிங்களா? கவனிங்க எல்லாரும். விடியும் வேலை. மன்னவனூர் ஓர் அழகான மலை கிராமம். இனிய காலை வேலை. மழை பெய்து ஓய்ந்திருந்தது. சாலையில் அங்கும் இங்குமாக தண்ணீர் நின்றிருந்தது. மரங்கள் நனைந்து கிளைகளிலும் இலைகளிலும் நீர் திவலைகள் தெரித்தன. பஞ்சு பொதிகள் போன்ற மேகக்கூட்டங்கள் வளைந்து நெளிந்து செல்லும் பாதையை மறைத்து மிதந்தபடி சென்றன. பச்சை பசேல் என்ற வயல்வெளிகளில் சிலுசிலுப்பான காற்று கூடவே எழுந்தது. பனை ஓலை வேய்ந்த குடிசையில் நெற்றியில் வட்ட நிலா போல சிவப்பாக குங்கும பொட்டு வைத்த அம்மா அறிவுமதி விறகு அடுப்பில் சமைத்து கொண்டு இருந்தாள். கருத்த மண்சட்டியில் வெள்ளை வெளியேறென்ன வரகரிசி சோறு கொதித்து கொண்டிருந்தது. கொடி அடுப்பில் மஞ்சளாக பருப்பு மணம் மிக்க பூண்டுடன் வெந்து கொண்டிருந்தது. வதக்கிய பசுமையான பிரண்டை துவையலை அம்மியில் அரைத்து கொண்டே அடுப்பையும் கவனித்து கொண்டிருந்தாள் அறிவுமதி. மரங்களும் செடிகளும் சூழ்ந்த இடத்தில் பசுங்கன்றென ஓடி ஆடி விளையாடி கொண்டு இருந்தனர் பிள்ளைகள் இனியனும் இனியாவும். அன்பு மேலிட தமது பிள்ளைகளை அழைத்தாள் அம்மா. பள்ளிக்கு செல்ல தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டனர் பிள்ளைகள். பசுஞ்சாணம் மெழுகிய தரையில் மனை பலகையில் அமர்ந்து துளிரான தலைவாழை இலையை விரித்து நீர் தெளித்து அதில் சுட சுட வரகரிசி சோறிட்டு ஆவி பறக்கும் பருப்பு கடையலை ஊற்றினாள் அம்மா. துணையாக தொட்டு சுவைக்க சுல்லென்ற பிரண்டை துவையலும் வைத்தாள். நாக்கு சப்பு கொட்ட பிள்ளைகள் விரும்பி உண்டனர். பின்னர் தாயிடம் விடை பெற்று பள்ளிக்கு துள்ளி குதித்து ஓடினர். வாய்க்காலும் வரப்பும் நிறைந்த வயலில் வேலை செய்து கொண்டிருந்த கணவனுக்கு உணவளிக்க களையத்தில் சோறுடன் அம்பென விரைந்தாள் அறிவுமதி. இனிமையான காலை பொழுது இப்படியாக கழிந்தது. இந்த லெசனை எல்லாரும் திருப்பி படிங்க. ஏற்கனவே படிச்சதுதான் நம்ம, இருந்தாலும் நீங்கள் இதை திருப்பி படிக்கணும். சரிங்களா? யாரும் படிக்காமலாம் இருக்கக்கூடாது. திருப்பி திருப்பி ரிட்டன் ப்ராக்டிஸ் வரணுன்றதுக்காக தான் இதை திருப்பி திருப்பி உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கோம் நாங்கள். அதனால் திருப்பி திருப்பி எல்லாரும் இந்த லெசனை படிச்சுட்டே இருங்க. படிக்காமலாம் இருக்காதீங்க. அடுத்த லெசனு இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம சிறுதானியங்களை பற்றி பார்க்க போகிறோம். சிறுதானியங்கள் என்னென்னன்றது உங்களுக்கு தெரியும். சிறுதானிய உணவு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. எந்த நோயும் வராது. உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படின்றதுக்காக சிறுதானிய உணவுகளை சாப்பிட சொல்கிறாங்க. பேக்கெட்டில் இருக்கிற உணவெல்லாம் சாப்பிடக்கூடாது. சரிங்களா? அதுக்கப்புறமா அதை பார்ப்போம். சிறுதானிய உணவுகளே நம் ஆரோக்கியத்திற்கு ஏற்றது. குதிரைவாலி அரிசி, திணை, வரகரிசி, கேழ்வரகு, கம்பு, சோளம், பனிவரகு அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி போன்றவை சிறுதானியங்கள் ஆகும். இந்த சிறுதானியங்களை கொண்டு பல உணவு வகைகளை மண் பானைகளில் தயாரித்து பயன்படுத்துவது மிகவும் நல்லது. நாம் உண்ட உணவு முழுமையாக செரித்த பிறகுதான் அடுத்த வேளை உணவை உண்ண வேண்டும். இதைதான் நம் முன்னோர் பசித்து புசி என்றனர். இவற்றை தவிர்த்து விட்டு தூரித உணவுகளை சாப்பிடத் தொடங்கியதே பல்வேறு நோய்கள் ஏற்பட காரணமாகியது. சிறுதானிய உணவுகளை உண்போம், ஆரோக்கியமான வாழ்வை பெறுவோம். சிறுதானிய உணவுகள் தான் நம்ம சாப்பிடணும். வேற உணவுகள்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. பேக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டோம்னா நோய் சீக்கிரமாக நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும் அப்படின்றது தான் இதை சொல்கிறாங்க. செரிமானமும் சீக்கிரமாக ஆகும். அதுக்கப்புறம் ஒரு காலையில் சாப்பிட்றோன்னா அது ஜீரணமான பிறகு மதியம் தான் சாப்பிட்ணும். திருப்பி திருப்பி சாப்பிடவே கூடாது. அது செரிமானம் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. சிறுதானியம்லாம் என்னென்னா திணை, வரகரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, கம்பு, சோளம், குதிரைவாலி அரிசி, பனிவரகு, கேழ்வரகு இதெல்லாம் தான்
திணை அரிசிகள். இந்த சிறுதானியம் தான் இதெல்லாம் வந்து சிறுதானியம். இந்த சிறுதானியத்தை தான் நம்ம சாப்பிடணும். சரிங்களா? அதுக்கு அடுத்த லெசன் வந்து நம்ம கரிகாலன் கட்டிய கல்லணையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? கல்லணை வந்து கரிகாலன் காலத்தில் கட்டப்பட்டது. சோழர் மன்னலால் கட்டப்பட்டது. காவிரி ஆற்றுக்கு நடுப்புற அதை கட்டினார்கள். சரியா? அதை பார்க்கலாம் எல்லாரும். கரிகாலன் கட்டிய கல்லணை. மணிமொழியும் கனிமொழியும் தங்களது முதல் பருவ விடுப்பில் திருச்சியில் உள்ள தம் மாமா வீட்டிற்கு சென்றனர். கல்லணையை பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்தினை மாமாவிடம் கூறினர். மாமாவும் அதற்கு இசைந்து தமது குடும்ப உறுப்பினர்களையும் அழைத்து கொண்டு கல்லணைக்கு செல்கிறார். மணிமொழி, எனக்கு இந்த பயணம் மகிழ்ச்சியை தருகிறது மாமா. கனிமொழி, எனக்கும் தான். ஏனென்றால் நம்மோடு அத்தையும் கபிலனும் வருவது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. அத்தை, நாம் பார்க்க போகும் கல்லணையை நெருங்கி விட்டோம். மாமா, வாருங்கள் கல்லணையை சுற்றி பார்ப்போம். கனிமொழி, மாமா, கல்லணை எந்த மாவட்டத்தில் உள்ளது? மாமா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளது. திருச்சியிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த கல்லணையை கரிகாலன் என்ற மன்னன் கட்டினான். மணிமொழி, கல்லணையை கட்டி கரிகாலன் பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வமாக உள்ளது மாமா. உங்களுக்கு தெரிந்த செய்திகளை கூறுங்கள். அத்தை, எனக்கு தெரியும், நான் கூறுகிறேன் கேளுங்கள். சோழ அரசர்களில் மிக முக்கியமான சிறப்புமிக்க அரசன் கரிகாலன் ஆவார். இவரது இயற்பெயர் வளவன் என்பதாகும். கனிமொழி, இவரது பெயர் வளவன் என்று சொல்கிறீர்கள். அப்படியானால் கரிகாலன் என்ற பெயர் எப்படி வந்தது? மாமா, கரிகாலன் என்பதற்கு கருகிய காலை உடையவன் என்பது பொருள். இளம் வயதில் இவருக்கு ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக இப்பெயர் இவருக்கு வழங்கலாயிற்று. மணிமொழி, கல்லணை எவ்வளவு நீளமாகவும் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாகவும் இருக்கிறது. இந்த கல்லணையை கட்ட கரிகாலன் எடுத்துக்கொண்ட முயற்சியை கூறுங்கள் மாமா. மாமா, சரி, கூறுகிறேன். எனது ஆசிரியர் எனக்கு சொன்ன செய்திகளை நான் உங்களுக்கு கூறுகிறேன். தற்போது பயன்பாட்டில் உள்ள மிக பழமையான ஒரே அணை கல்லணை. இதுவே உலகின் மிக பழமையான நீர்ப்பாசன திட்டம் எனவும் கூறப்படுகிறது. மணலில் அடித்தளம் அமைத்து கட்டியுள்ளார்கள். இது பழந்தமிழரின் தொழில்நுட்பத்திற்கு சான்றாகும். இது இன்று வரை வியத்தகு சாதனையாக உள்ளது. ஓ, அப்படியா மாமா? ஆம், காவிரியில் அடிக்கடி பெரும் வெள்ளம் வரும். ஆனால் அந்த நீர் எதற்கும் பயன்படாமல் கடலுக்கு சென்றுவிடும். மக்கள் மழைக்காலத்தில் வெள்ள பெருக்காலும் கோடை காலத்தில் நீர் இன்றியும் மக்கள் துயரப்பட்டதைக் கண்டு அதனை தடுக்கும் பொருட்டு பெரியதோர் அணையை கட்ட முடிவெடுத்தான் கரிகாலன். மணிமொழி, அப்போதே இரும்பு கம்பிகள் சிமெண்ட்டுகள் இருந்ததா மாமா? மாமா, இல்லை அம்மா, இது கட்டப்பட்ட முறையை சொல்கிறேன் கேள். காவிரி ஆற்றின் மீது பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டனர். அந்த பாறைகளும் நீர் அரிப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள் சென்றன. அந்த பாறையின் மேல் வேறொரு பாறையை வைத்து நடுவே தண்ணீரில் கரையாத ஒருவித ஒட்டும் களிமண்ணை பூசி இரண்டும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொள்ளும்படி செய்தனர். இது பல நூற்றாண்டுகள் கடந்து இன்றும் உறுதியோடு நிற்கிறது. கல்லணை தமிழர்களின் கட்டுமான திறனை பறைசாற்றுவதாக அமைந்துள்ளது. கபிலன், இதோ இங்கே பாருங்கள், ஒரு கல்வெட்டு உள்ளது. இதில் என்ன எழுதியிருக்கிறது என்று படிப்போம் வாருங்கள். மாமா, இவ்வணை 2ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. காவிரி ஆறானது காவிரி, கொள்ளிடம், வெண்ணாறு, புது ஆறு என 4ஆக பிரிகிறது. காவிரி இவ்வாறு பிரியும் இடத்தில்தான் கல்லணை கட்டப்பட்டுள்ளது. இதனால்தான் திருச்சி, தஞ்சாவூர் மாவட்டங்கள் வளமாகின்றன. இது விவசாய நீர்ப்பாசனத்திற்கான மிகப்பெரிய திட்டமாகும். மத்திய உணவு கொண்டு வந்துள்ளேன். மரநிழலில் அமர்ந்து அனைவரும் உணவு உண்போம் வாருங்கள். கனிமொழி, கல்லணை பார்ப்பதற்கு கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் அமைந்துள்ளது. எனவே கரிகாலனுக்கு நன்றி கூறுவோம். மணிமொழி, கல்லணை உள்ளவரை கரிகாலனின் புகழ் நிலைத்து நிற்கும். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இந்த பாடத்தையும் எல்லாரும் சேர்த்து படிங்க. இது வந்து கரிகாலன் கட்டின கல்லணையை பற்றி சொல்லப்படுகிறது. இது திருச்சி மாவட்டத்தில் தஞ்சாவூர்லேயும் திருச்சிக்கு நடுப்புற இருக்கிறது இந்த கல்லணை. இது வந்து ஒரு பழமையான நீர்ப்பாசன திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
சரிங்களா? இது வந்து மக்களோட நீர்ப்பாசனத்துக்காகவும் கட்டப்பட்டது. இங்கே இதில் வந்து காவிரி ஆற்றுலேருந்து வர தண்ணியை தேக்கி வச்சிருக்கிறாங்க. அதில் வந்து வீணாக வந்து கடலுக்கு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த கல்லணை கட்டப்பட்டது. இது வந்து பாறையை வந்து வச்சு கட்டினாங்க. அப்போ வந்து இந்த சிமெண்ட்டு கம்பி, சிமெண்ட்டு, இரும்பு கம்பிலாம் கிடையாது. பாறையால் வச்சு இது கட்டப்பட்டது. சரிங்களா? இது ரெண்டுத்தையும் நல்லா படிங்க. இந்த 2 லெசனையும் திருப்பி திருப்பி படிங்க. அப்போ தான் உங்களுக்கு ரீடிங் ப்ராக்டிஸு வரும். ஓகேவா? தேங்க்யூ சில்ட்ரன்.